பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்து இயேசுவினால் காக்கப்பட்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாம் பாடலுக்கு போவோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் ஓய்வு நாள். என்ன பேசிக்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? நாம் இதை நன்கு புரிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம் இந்த பாடத்தை எடுக்க வேண்டியதா இருக்கு. இதை பார்க்கும்போது இன்னைக்கு இதை குறித்து நிறைய தெளிவு இல்லாம இருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேத மாணவர்களாகிய நாம் இந்த ஓய்வு நாளை குறித்து நன்கு தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கு. அநேக சத்தியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனுடைய திட்டங்களை குறித்து பார்த்திருக்கோம். உலகம் அறியாத பெயர்சபை அறியாம இருக்கிற காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவு பெரிய இழப்புகள் உண்டாயிருக்குங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அது போல இதை கூட நம்ம தவறா புரிந்து கொண்டோம்னா இதுல இழப்பு எதுவும் கிடையாது. நம்ம ரட்சிப்பு இழந்து போகிறதுக்கு இதுல கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா மனது வேற விதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம இந்த ஓய்வு நாளை குறித்து பார்க்கும்போது ஓய்வு நாள் குறித்து எங்க எழுதப்பட்டிருக்கு, யாருக்கு கொடுத்த கட்டளை அப்படிங்கறத நம்ம முதலாக தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம வாசித்த இந்த யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து வாசிக்கும் போது தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இதுல பார்க்கும்போது ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடாது அப்படிங்கறத நிறைய சரிங்கன சொல்லி இருக்கிறார். அதே போல பாருங்க, இந்த ஓய்வு நாளை கூட குறித்து அதிகமா சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஓய்வு நாள்னு ஒண்ணு நியமிக்கிறார். இது நியமித்த காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆதாம் உண்டாக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆயிடுச்சு? இதுல 3000 வருடங்கள் கடந்து 3000 2000 வருடங்கள் 500 வருடங்கள் கிட்ட கடந்து வந்துச்சு. அப்ப இதுக்கு முன்ன என்ன கிடையாது, ஓய்வு நாள்னு ஒண்ணே கிடையாது. அப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எந்த நாள் வேலை செய்யணும், எந்த நாள் ஓய்ந்திருக்குன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதனால வேலை வேலை வேலைன்னு ஒரே வேலை. என்னைக்கு உடம்பு முடியலையோ அன்னைக்கு ரெஸ்ட். அந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க இருந்திருப்பாங்க. முதல் உலகத்துல பாருங்க, முதல் உலகத்திலே அப்படிதான். இப்போ இதுல பாருங்க, நல்ல முதல் உலகத்துல இருந்து கூட பாக்குறோம், நல்ல கொடுத்தவர்களாக இருந்தவங்க யாருங்க, ராட்சசர்களா இருந்தாங்க. அப்ப இந்த மனுஷர்களை எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க, மனம் போல வேலை வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? பிழிஞ்சு எடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய ஜனமாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் மூலமாக எகிப்துக்கு 70 பேர் போய், எகிப்துல இருந்து எவ்வளவு பேர் வெளியே வராங்க, 36 லட்சம் ஜனங்கள் கிட்ட வெளியே வரும்போது அவங்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்குறாரு. எவ்வளவு வருடம் கடந்துச்சு பாருங்க. மனுஷனுக்கு ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்து இருக்கணுங்கிறத தெரியாது. ஆனா தேவன் முதல்ல ஓய்வு குறித்து பேசுற, இது ஓய்வு நாள், நீ கண்டிப்பா ஆசரிப்பாயாக சொல்லும் போது இதுல இன்னொரு காரணம் என்ன இருக்கு நினைக்கிறீங்க? சிருஷ்டித்த தேவன் மனுஷனுக்கு ஒரு நாள் வாரத்துல ரெஸ்ட் தேவைங்கிறது தேவன் அறிஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா சொல்றாரு, நீ இதுல கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓய்வு நாள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நடக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. அவ்வளவு தூரம் தான் நடந்து போகணும், அதுக்கு மேல நடக்கக்கூடாது. இது எப்படி சொல்றீங்க தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதி இருக்கும் போது அவர் ஒரு ஓய்வு நாள் தூரம் போய் வந்தார்னு இருக்கும். ஒரு நாள்னா நம்ம 12 மணி நேரம் எவ்வளவு தூரம் நடக்கலாம், ஆனா ஒரு ஓய்வு நாள் தூரத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஓய்வு நாள் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவுதான், அதுக்கு மேல நடக்கக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் கட்டளை கொடுத்துருங்க. இந்த கட்டளை மூலமாக முதலாக தேவனுடைய அன்பை பார்க்கலாம். மனுஷனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு இல்லைங்களா? அடுத்த பார்க்கும்போது இந்த கட்டளை யாருக்கு கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் இல்லைங்களா? சரி, அடுத்த பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இல்ல, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அறிந்தபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள்.
சார் பாருங்க, வனாந்தரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர முதல் இந்த மண்ணா பெய்யும் போது நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். நிறைய ஓடி ஓடி அள்ளிக்கிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம கிடைக்காத போயிடும்போது, இன்னைக்கும் மனுஷனுடைய நன்மை இருக்குதான். நாளைக்கு தான் அவனுடைய மனுஷனுடைய எண்ணம். அள்ளிங்க வச்சுக்கிடுவாங்க. அப்ப சொல்லுவார், நாளைக்கு வைக்காதீங்க, கெட்டு போயிடும், அன்னன்னைக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது சிலர் என்ன பண்ணாங்க, அந்த கட்டளை மீறி அதிகமாக அள்ளி வச்சாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அது பூச்சி பிடிச்சி. ஆனா இந்த 7ஆம் நாள் மட்டும் பாருங்க, 6ஆவது நாள் மறுநாளைக்குரிய ஃபுல்லா தேவையானதை எடுத்து வச்சுக்கோ, அன்னைக்கு கெட்டு போகாதுன்னு சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஒரு தேவனுடைய கிருபை இருக்கு பாருங்க. மற்ற நாள் வச்சா கெட்டு போகுது, அந்த ஒரு ஓய்வு நாளுக்கு மட்டும் 6ஆம் நாள் எடுத்த உணவு மட்டும் கெட்டு போகல. இது எவ்வளவு ஒரு விசித்திரமான அந்த தேவனுடைய ஆசீர்வாதமும் அதுல இருக்கு. தேவன் அதை ரொம்பவும் கவனிச்சு பாக்குறாருங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு இதே மாதிரி அநேக கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ்ல கூட ரொம்ப கவனம் செலுத்த வச்சிருக்கிறார். ஆசாரியர் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், 5 விதமான நூல் போட்டுருதுன்னு சொன்னா 4 விதமான நூல் போட்டு அங்க வரக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பார், கண்காணிப்பார். ஒரு நூல் குறையுதுன்னு கரெக்டா என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு கரெக்டா இருக்கணும். 5 நூல்னா 5 நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இப்படி 5 நூல்களை கொடுத்துருக்காரு. அதுலயே அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஓய்வு நாள் கூட ரொம்ப முக்கியம். ஓய்வு நாள் கட்டளை மீறினா என்ன தண்டனை? மரணம் வந்துடும் இல்லைங்களா? ஓய்வு நாள் கட்டளை மீறினாலே மரணம் வந்துடும். அப்போ அது எவ்வளவு ஒரு முக்கியமான கட்டளைன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொடுத்த நியாயப்பிரமாணத்துல அவங்க உண்மையா இருக்காங்கன்னு பாக்குறோம். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழணும், நமக்கு நேரடியாக வந்துடலாம். நமக்கு இந்த ஓய்வு நாள் கொடுத்துருக்குதா அப்படின்னு நம்ம பாக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். ஆனா 7வது நாளா? வாரத்தில் 1ஆம் நாள் தான் இன்னைக்கு இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்து இருப்பாங்க. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இதனாலதான் இன்னைக்கு கூட சர்ச்சில் என்ன இருக்குங்க, 7th டே, சனிக்கிழமை தான் 6வது நாள் அவங்களுக்குள்ள இல்லைங்களா? அது உறுதியா இருக்கிறாங்க அவங்க. இப்படி இருக்கும்போது நாம் ஏன் இந்த சண்டே கூடி வருகிறோம்? இன்னைக்கு நம்முடைய ஓய்வு நாள் எப்படி? இன்னைக்குதான் நமக்கு ஓய்வு நாளா? இது யார் இதை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாள் எது? வாரத்தில் 1ஆம் நாள் இல்லைங்களா? சோ அதை வச்சுதான் சபை கூடுதல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு உயிர் தெளிந்து என்ன பண்றாரு? எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது வர இடம் என்னங்க? வாரத்தில் 1ஆம் நாள் 1. மத்திய 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இது எந்த காரியங்கள் பார்க்கும்போது ஓய்வு நாள் மறுநாள். ஓய்வு நாள் 7ஆம் நாள் இல்லையா? சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு மறுநாள் வாரத்தின் 1ஆம் நாள். அன்னைக்குதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். அன்னைக்குதான் சீடர்களுக்கு காட்சி கொடுத்த நாள். 2 காரியத்தை நம்ம இதுல பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்மாவு சீடர்கள் நடந்து போகும்போது, எம்மாவு சீடர்கள் நடந்து போன அப்போது அவங்க மத்தியில் யார் நடந்து போடுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போனார் இல்லைங்களா? அப்போ அது என்ன நாள் அப்படின்னு பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10 வாசிக்கலாம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில சிறுகளுடைய கல்லறையில் வந்தார்கள். பாருங்க, இதுதான் அவர் வந்து உயிர் திறந்த நாள். அடுத்த 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அன்றைய தினமே சீடர்கள் என்ன பண்றாங்க? எம்மாவு சீடர்களோட கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. அங்க போய் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? அப்பம் விட்டு கண்களை திறந்து வச்சாரு இல்லைங்களா? எப்படி அப்பம் விட்டு கண்களை திறந்து வச்சாரு? அப்படி கையை வச்சு கண்ணு திறந்து வச்சாரா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்பம் விட்டோன்னா அவங்க கண் திறந்துச்சு. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க?
அப்படியே தடவி குருடாதான போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அங்க ஒரு காரியம் நடந்திருக்கு இல்லையா. அங்க போன உடனே அவர் சீசர்கிட்ட என்ன பண்றாரு, அவங்க அவர் உயிரோட இருப்பாரு, அவர் தான் மேசியா அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் மறிச்சு போயிட்டாரு, அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வேத வாக்கியங்கிறது அறியும்படி அவங்களுடைய மனதை திறந்து அது விளக்குவார். சொல்லிட்டு சொல்ற வரைக்கும் இவர்தான் யாருக்கும் தெரியாது. சொல்லி முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போறாங்க. சாப்பிட போய் உட்கார்ந்த உடனே பிரெட்டை எடுத்து அப்படி பிச்ச உடனே அவங்க கண் திறக்கப்பட்டுருச்சு. எப்படி திறந்துச்சு? அவர் வழக்கத்தின்படி என்ன பண்ணுவார், அந்த அப்பத்தை எடுத்து ஒரு பிரேயர் பண்ணுவார். அதே பிரேயர் அங்க பண்ண உடனே இவர் இயேசு கிறிஸ்து நாங்க டக்குன்னு காணாது போயிட்டார் இல்லையா. அப்ப கண் திறந்துன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் மனசு என்ன பண்ணி டக்குன்னு தெரிஞ்சிச்சு. கண்ணு திறந்ததோட வேதத்தின்படி இருக்கிற அந்த கண் இல்லைங்களா. சரி, அந்த சீசர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த நாளும் அந்த ஓய்வு நாள். சரி, ஓய்வு நாளையே அவ்வளவு முக்கியப்படுத்துதுன்னா எப்படி 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையா மாறிச்சுன்னு பார்க்கும்போது வாரத்தின் முதலாம் நாள் தான் ஓய்வு நாளாக என்ன பண்ணாங்க அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்போஸ்தலர் போய் என்ன பண்ணாங்க, அங்க சத்தியத்தை சொன்ன நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் கிடையாது, அந்த ஓய்வு நாள்ல தான் 7ஆம் நாள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓய்வு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூடி வருவாங்க. அவங்க யூதர்கள் எல்லாம் ஒன்னா கூடி வருவாங்க. இதுதான் சமயம் சொல்லி என்ன பண்ணுவார் அப்போஸ்தலர் பவுல் அங்க போய் பேசியிருக்கிறார். அந்த நாளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிடணும், அப்போஸ்தலர் பவுல் ஓய்வு நாளை பத்தி எழுதல, ஆனா அவர் ஓய்வு நாளை கை கொண்டார் அப்படி நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கும். அவர் அந்த நாளை என்ன பண்ணினார், தேவனுடைய வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம நேரத்துல பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு வசனம் கூட பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்குது. 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்துகள் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்கப்பட வேண்டும். ஏன் நீங்க என்ன சொல்றாரு, உங்களில் அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் ஓய்வு நாள்ல சேர்த்து வைக்கிறாரு. அது என்ன ஓய்வு நாள்ல சேர்த்து வைக்கிறது? காணிக்கை எங்க எடுப்பாங்க, சபை கூடி வர இடத்துல தான் காணிக்கை எடுப்பாங்க இல்லைங்களா. இது நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்தில் முதல் நாள் தான் அவங்க சபை கூடி வந்தாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சியான ஒரு வசனம் இல்லைங்களா. சரி, இப்படி ஓய்வு நாளா இருந்தத நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வரும் நாளாக நியமிச்சிருக்கிறாங்க. இப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நம்ம இந்த பாடத்தை பாக்குறோம், நாம் ஓய்வு நாளை கை கொள்ளணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஓய்வு நாள்னா என்ன, ஓய்வு நாள் கட்டளை என்ன, அதுலதான் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு இல்லைங்களா. அப்போஸ்தலர் கூட என்ன பண்ணாங்க, ஓய்வு நாளை கை கொள்ளல, ஆனா ஓய்வு நாளுடைய கட்டளை கை கொண்டிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் கட்டளை பத்தீங்கன்னா எழுதியிருக்கா, ஒரே ஒரு வாசம் நம்ம வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்காரு. கொலோசியர் 2:16 வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்துக் கொண்டு 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாது. இங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல், பண்டிகை நாளையும் ஓய்வு நாளையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ஏன் பண்டிகை கை கொள்றது கிடையாது, ஏன் நீங்க கிறிஸ்துமஸ் ஏன் நீங்க கொண்டாடுறது கிடையாது, நீங்க ஏன் ஈஸ்டர் கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா. கண்டிப்பா அது கொண்டாடி ஆகணும்னு சொல்ல முடியுமா, நேரத்துல எங்கன்னா இருக்கா எங்கேயாவது? பண்டிகையும் ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாங்க. என்ன குற்றப்படுத்தாது இருப்பானாங்க? அப்ப பண்டிகைன்னா என்ன, எதுக்காக தேவன் பண்டிகையை கொடுத்தார், எதற்காக ஓய்வு நாளை கொடுத்தாரு? அதுக்கு இந்த ஒரே வசனத்துல பதில் கொடுத்துட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அடுத்த வருஷம் சொல்லிட்டாரு, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப இந்த ஓய்வு நாளை கொடுத்தது கூட தேவன் தான் கொடுத்திருக்காரு, ஆனா அவை வரும் காரியங்களின் நிழலா இருக்கு இல்லையா. வரும் காரியம் நிழலா இருக்குது அவ்வளவுதானே. அப்ப எந்த காலத்துக்கு நிழலா இருக்கு, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாயாக. தேவனுடைய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்
1000 வருஷம். அப்ப 6000 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7000 வருஷம் எந்த நாள்? ஓய்வு நாள். அதுதான் நம்ம என்ன பாக்குறோம், மெசியாவின் யுகம். அப்ப இந்த இதுதான் சொல்றாருங்க, வரும் காரியங்களின் நிழல் 6 நாட்கள். முதல் உலகத்துல 1556 வருடங்கள், யூத யுகம் வரும்போது 2000 வருடம் ஸ்டார்ட் ஆச்சு. யூத யுகம் 2000 வருடம், கிறிஸ்தவ யுகம் 2000 வருடம். 6000 வருடங்கள் முடிய போகுது. வருது 7000 வருஷம். அந்த ஒரு நாள், அந்த 1000 வருஷத்துக்கு நிழல் தான் இந்த ஓய்வு நாள் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டாரு. சரி, அப்ப 1000 வருஷத்துக்கு நிழலா கொடுத்துருக்கு, நமக்கு இதுக்கும் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சலாமா? அதுலயே ஒரு காரியத்தை சொல்றாரு, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? நமக்கு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், ஓய்வு நாள் நமக்கு கைக்குள்ள சொல்லல அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். ஆனா அவைகளுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்குது. தேவன் ஒண்ணு கொடுத்திருக்காருன்னா அதோட பொருள் எவ்வளவு முக்கியமானதா இருக்குது, அது எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்காருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இப்போ எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, இப்போ விசுவாசித்தவர்களாகிய நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம். இளைப்பாறுதல் என்ன? ஓய்வு நாள் தானே. ஓய்வு நாள் தான் இளைப்பாறுதல்னாலும் ரெஸ்ட் எடுக்கிற நாள்னு சொல்றோம். சரி, இப்ப நம்ம விசுவாசித்த நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம்னு நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அடுத்த 9ஆம் வசனமும் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய ஜனம் யாரு? இஸ்ரவேலர்களா? நாமே இல்லையா? நாம் தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். நமக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததை பார்க்கும்போது அதுல 10வது வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். பாருங்க, தேவன் என்னைக்கு ஓய்ந்திருந்தாருன்னு எழுதப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் கொடுக்கும் போது தேவன் தன்னை வச்சுதான் சொல்றாரு. தேவன் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதேதான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரு. இப்போ நமக்கு என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல நாமும் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்போம்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்ப அப்படி என்ன கிரியை இருக்குது? நாமும் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கணுமாமே. தேவனுடைய கிரியைகள் என்ன? அவருடைய சிருஷ்டிப்பு இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு 7000 வருடம் ஒரு சிருஷ்டிப்பு இருக்குது. அப்படியே 6 7000 வருடங்கள் 42,000 வருடங்கள் அவருடைய சிருஷ்டிப்பு வேலை நடந்திருக்குது. இப்ப அவர் ரெஸ்ட் எடுத்துட்டார். அவருடைய கிரியை என்னன்னு பார்த்துட்டோம். நாமும் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கணும்னு சொல்லுது. அப்ப நம்முடைய கிரியைகள் என்ன? நாம் என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்கிறோம்? யோசிங்க, நாம் என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம தேவன் அழைக்கும் போது நம்ம என்ன கிரியை தான் செஞ்சுட்டு இருந்தோம்? பொல்லாத கிரியைகள் இல்லையா? நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? பொல்லாதது இல்லையா? பாவத்துக்கு ஏற்ற கிரியைகள். அந்த கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கணும் அந்த நாள். இப்போ அந்த ஒரு ஓய்வு நாள்ல நாம் பிரவேசித்திருக்கோம் அப்படின்னு தான் நமக்கு இந்த வசனம் சொல்லுது. இப்போ ஓய்வு நாள் கட்டளையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஓய்வு நாள் அந்த பொருளை நாம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. சரிப்பா, நியாயப்பிரமாணம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றிட்டார். அப்ப ஓய்வு நாள் கட்டளை என்ன பண்ணிருக்காரு? அவரு நிறைவேற்றி முடிச்சுட்டார். அப்ப ஓய்வு நாள் கட்டளையே அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம கூட என்ன பண்ணிட்டோம்? அவருடைய சரீரத்துக்குள்ள போனதுனால நாமும் ஓய்வு நாள் கிடையாது இல்லையா? கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். அவர் ஓய்வு நாள் கட்டளை முழுவதும் கை கொண்டிருக்காரு. நாம அவருக்குள்ள கிறிஸ்துனால நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஆனா ஓய்வு நாள் கட்டளைய நம்ம கை கொள்ள வேண்டியதா இருக்குது. ரோமர் 10:4 வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக
கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த ஓய்வு நாள் கட்டளை எதுல உள்ளதுதான்? அந்த நியாயப்பிரமாண கட்டளைக்குள்ள உட்பட்டதுதான் அந்த ஓய்வு நாள். அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் சொல்லும் போது அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா முடிவும் கொண்டு வந்துட்டார். ஓய்வு நாளையும் அவர் முடிச்சுட்டார். சோ இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். 6வது வசனத்திலேயே விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? 11 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நாம என்ன பண்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கார். நாம் விசுவாசித்து கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம் என்ன பண்ணிடுறோம்? எல்லா கட்டளையிலிருந்து விடுவிக்கப்பட்டுறோம். சரி, இப்ப நாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 11 சரி. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்கு பெற்றீர்கள். இப்ப பாருங்க, நாம் எப்படிப்பட்ட விருத்த சேதனத்தை பெற்றிருக்கோம்? நாம் கூட விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம். எப்ப விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம்? ஞானஸ்தானத்துல. எப்போ நம்ம மனம் திரும்பி நாம் இனி பழைய காரியத்தை நான் விட்டுறேன், தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யறேன், இனி உங்களுடைய சித்தப்படி வாழ்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது, மனம் திரும்பும் போது அது எதுக்கு அடையாளமா இருக்கு? விருத்த சேதனத்துக்கு அடையாளமா இருக்கு. இப்ப நாம் விருத்த சேதனமும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பண்ணப்பட்டாச்சு இல்லைங்களா? விருத்த சேதனம் மாம்சப்படியான விருத்த சேதனம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற இடத்துல பார்க்கிறோம். அடுத்த பார்க்கும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 28-29. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எல்லாருமே அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் வரும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அப்படி கவனம் செலுத்தினா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மரணம் வந்து இல்லையா? அப்ப அதுல எவ்வளவு கவனம் செலுத்துவாங்கன்னு பாருங்க. ஓய்வு நாள்ல ஒருத்தர் போய் விரல் பெருக்கிறார், அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுங்களா? கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியம் கொடுத்திருப்பாங்க அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட பாரம் சுமந்தவர்களிருந்து என்ன பண்ணிருக்காரு? அவர் விடுவிச்சிருக்காரு. இப்போ அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. உங்க நுகத்தை என் மேல வச்சிருங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை சொல்லட்டும், ஓய்வு நாள், விருத்த சேதனம் எல்லாத்தையும் என் மேல வச்சுட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நுகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லா கட்டளையும் விட்டுட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருடைய நுகத்தை கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும் இல்லைங்களா? வேற ஒரு நுகத்தை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா இப்ப என்ன பண்ணுவோம்? எல்லா கட்டளையும் விடுவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் ஓய்வு நாள் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு பயங்கரமா குற்றப்படுத்துவாங்க. நான் என்னுடைய பார்த்திருக்கேன். இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்றீங்க, சண்டையால நீங்க இது போறீங்க அப்படின்னு என்ன குற்றப்படுத்துவாங்க. அந்த மாதிரி படம் நாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? இன்னைக்கு அதுல கவனம் செலுத்தினா நமக்கு என்ன கதியாகிறது? எதுல கவனம் செலுத்தலாம்? அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுலதான் நாம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அந்த ஓய்வு நாள்ல கவனம் செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்ற பாக்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 10:10. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. சரி, இது என்ன எதை குறித்து சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கறி சாப்பிடணும், இந்த கறி சாப்பிடக்கூடாது, அசுத்தமான கறி, சுத்தமான கறின்னு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர் பேதுரு கூட என்ன பண்ணியிருக்காரு? ஒரு யூதனா இருந்ததுனால அந்த எந்த ஒரு கட்டளையும் அவர் கை கொண்டுகிட்டு இருந்தார். கறி சாப்பிட மாட்டாங்க, இப்படி முக்கியமான இதெல்லாம் சொல்லி இருக்காரு இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் என்ன பண்ண, ஞான திருஷ்டி அடைஞ்சு இவருக்கு ஒரு தரிசனம் காணப்படுது. அந்த தரிசனத்துல பார்க்கும்போது எல்லா வித அசுத்த மிருகங்களும்
நல்ல மிருகங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அப்ப பேதுரு பார்த்து சொல்றாரு, இதை அடிச்சு புசின்னு சொல்றாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயோ நான் இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 14ஆம் வசனம் 14. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீர்த்தும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். பாருங்க, எதை புசிக்க கூடாதுன்னு தேவன் பழைய ஏற்பாட்டுல சொல்லி வச்சிருந்தாரோ அதை இங்க அப்போஸ்தலர் காமிச்சு அதை அடிச்சு புசின்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படி சொல்லும்போது, தேவன் நல்லதாக்குனது நீயே அசுத்தமா என்ற அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றாரு. அப்பொழுது தேவன் சுத்தமாக்குறது நீ தீட்டாக எண்ணாதே அப்படிங்கிற ஒரு சட்டம் உண்டாகுது. ஒரு காலம் அது தீட்டா இருந்துச்சு, இன்னொரு காலம் என்ன பண்ணாரு, தேவன் அது தீட்டா எண்ணல இல்லைங்களா. ஒரு காலம் ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஒரு காலம் வரும்போது அதை எடுத்துறாரு. ஒரு காலம் அதிகமா விருத்தத்துக்கு முக்கியம் கொடுத்தது உண்டு, ஒரு காலம் வரும்போது அதை எடுத்துட்டாரு இல்லைங்களா. சோ அதைத்தான் இங்க சொல்றாரு. சோ இதை அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாரு, குயிக்கா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஓய்வு நாள் கட்டளையா இருக்கட்டும், எல்லா கட்டளையும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க அதை புரியுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்போஸ்தலர் பேதுரு. அதனாலதான் ஒரு இடத்துல வரும்போது அவர் 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு இருக்கும்போது கடித்து பேசுறாரு இல்லையா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் குடும்பமாய் அவனோடே இருந்தேன். பாருங்க, இவரு பழைய ஏற்பாடு கட்டளையில ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. யூதர்கள் மற்றவங்களோட சாப்பிட மாட்டாங்க. ஆனா இங்க இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு இன்னொரு இடத்துக்கு போய் புறஜாதியாரோட பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல யாக்கோபு இடத்துல இருந்து ஆளுங்க வராங்க. வந்த உடனே என்ன பண்ணாரு, டக்குனு எழுப்பி அவரு சாப்பிடாத மாதிரி நின்றுக்கிட்டாரு. அப்போதான் பேதுரு பவுல் அவரை கடிந்து பேசுறாரு. வயசுல மூத்தவரா இருந்தாலும் கூட கடிந்து பேசுறாரு. நீங்க யூதர் மூலமா நடக்கிறதுனால உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? மாம்சப்படி யூதர்களா இருக்கிற நாம கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால்தான் நாம நீதிமானங்களாக்கப்படுறோம். நம்முடைய சரீர செய்யினால நாம் நீதிமானாக்கப்படல அப்படின்னு அவர் அங்க என்ன பண்றாரு, அடிச்சு பேசுறாரு. சோ அப்போ பார்க்கும்போது அந்த பழைய ஏற்பாடுடைய கட்டளைகளை அவங்க விட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில தான் இருந்தாங்க. ஆனால் கூட நாளுக்கு நாள் அதை புரிஞ்சு கொண்டு வரும்போது அப்போஸ்தலர் பேதுரு கூட இதை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காரு பாக்குறோம். சோ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் கூட எந்த நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க இருந்த யூதர்கள் இருந்த அதே நிலையில தான் இருக்காரு. அந்த கட்டளைகள்ல அதிகமா கவனம் செலுத்துறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கவனம் செலுத்திட்டு முக்கியமான ஒண்ணு விட்டுருவாங்க. எதை விட்டுருவாங்க, அந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமா கைக்கு விடுவாங்க. ஓய்வு நாளுடைய கட்டளை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஓய்வு நாளுடைய கட்டளை குறித்து சற்று பார்க்கலாம். ஏசாயா 58ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி பலிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சார் பாருங்க, இங்க என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த ஓய்வு நாள் முக்கியமான கருத்து தான். ஓய்வு நாள் வரும் காரியங்களின் நிழல்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருள் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பொருளை தான் பார்க்கணும். ஓய்வு நாளுடைய பொருள் என்ன? தேவன் இங்கதான் சொல்ற, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஓய்வு நாள்ல யூதர்கள் ஓய்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டப்படிதான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க இல்லையா. உன் வழிகளையும் படி நடவாமலும் அவங்க விருப்பப்படிதான் என்ன பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே என்ன வழி நடந்து வந்தாங்களோ இந்த 6 நாள் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஓய்ந்திருப்பாங்க இல்லைங்களா. ஆனா நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி செய்யாமலும். இப்ப நாம் நமக்கு இஷ்டமானதை செய்ய முடியுமா? ஜீவபலியா ஒப்பு கொடுத்தோமே ஞானஸ்தானத்துல, இனி என்னுடைய சித்தத்தை விட்டு உங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தோமே, இப்ப நமக்கு சித்தமானதை நாம் செய்ய முடியுமா?
எதுல கவனம் செலுத்த வேண்டியிருக்கு? இதுலதான். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. ஒரு காலத்துல நம்ம கால் எப்படி நடந்து வந்துச்சு? விசாலமான வழியில நடந்து போய்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்ப அந்த கால் என்ன பண்ண முடியாது? உன் காலை விலக்கி அப்படின்னு சொல்ற. பழைய முன்ன நடந்த மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ண முடியாது? நடக்க கூடாது. அடுத்தது உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நமக்கு இஷ்டமானதை செய்ய முடியாது. செய்யறதுக்கு ரூல்ஸ் இருக்கும், ஆனா செய்ய முடியாது. எல்லாமே இருக்கும், செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா தேவனோட நாம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அது நம்ம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அடுத்தது பாருங்க, உன் சொந்த பேச்சை பேசாமலும். சொந்த பேச்சை பேசலாமா? எப்படி பேசுவாங்க? ஒரு காலத்துல நாம எப்படி பேசிட்டு இருந்தோம்? இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றவங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டோம்னா தெரியும், ஐயோ எவ்வளவு பயங்கரமா பேசுறாங்க. சொந்த பேச்சுகள் இதெல்லாம் இல்லைங்களா? சொந்த பேச்சுல என்னெல்லாம் இருக்கு? பொய், சாதாரணமான பொய். பேச முடியுமா நாம? உன் சொந்த பேச்ச பேசாமலும். சொந்தமா பேசுறது யாரு? சாத்தான். அவன் தன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். ஏசு கிறிஸ்து எதனா சொந்தமா பேசினாரா? சுயமா பேசல, பிதா சொன்னது அப்படியே பேசினார். இப்ப நாம சொந்த பேச்சு பேச முடியுமா? சாத்தான போல நாம் பொய்யரா இருக்கிறோம். பொய் நம்ம இடத்துல இருக்கு வச்சுடுங்களேன். ஆனா என்ன பண்ணணும்? 100 கதம் பொய் இருக்குன்னா என்ன ஆகணும்? 98, 97, 96 குறைஞ்சிக்கிட்டே வரணும். நமக்கு ஒரு காலம் நியமிச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள என்ன பண்ணணும்? அங்க சொந்த பேச்ச பேசக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய நுகம். நீங்க அந்த நுகத்தை நீங்க எடுத்து வச்சிருந்தது போதும், அது என் மேல இறக்கி வச்சிருங்க, அதை நான் கை கொண்டுட்டேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்துடைய நுகம் நம்மகிட்ட நீ கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்க, உனக்கு சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கிறிஸ்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், இந்த ஒரு கற்பனையை கை கொள்வாயானால் அதுதான் எனக்கு உகந்த ஓய்வு நாள். எல்லா வேலையும் செய்யாம ஓய்ஞ்சி இருந்துட்டு உனக்கு சொந்த பேச்சு, சொந்த செய்ய எல்லாத்தையும் செஞ்சுட்டா அது எனக்கு மகிமையான ஓய்வு நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப நாம் ஓய்வு நாள் கை கொள்ளணுமான்னு பார்த்தா, ஓய்வு நாளுடைய கட்டளையை நாம் கை கொள்ள வந்திருக்கிறோம். இதை நமக்காக அவர் செஞ்சு முடிக்கல. நாம் இது நம்முடைய பங்கு இருக்குது. நான் என் சொந்த வழிதான் நடப்பேன்னு சொன்னா கையை பிடிச்சி தேவன் இழுக்கிறது கிடையாது. என் சொந்த பேச்சுதான் பேசுவேன்னு சொன்னா வந்து வாயை மூடுறது கிடையாது. என்ன சொல்லிட்டு வரீங்க? பேசுறதுக்கு பொறுமையா இருக்குன்னு சொல்லி, பேசுறது வேகமா பேசினா அப்படி பேசாதுன்னு ஒரு தேவன் தடுக்க போறாரா? தெரிஞ்சு கொண்டோம். நாம என்ன பண்ண முடியாது? இனிமே கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோவப்படுறதுக்கு தாமதமா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கு வேணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது அப்படியே தலைகீழா இருக்கும் பாருங்க, ஆப்போசிட்டா இருக்கும். கோவப்படுறதுக்கு தீவிரமாயும், பேசுறதுக்கு தீவிரமாயும், கேட்கறதுக்கு பொறுமையாயும். ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க உட்கார்ந்து, என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படிம்பாங்க. அவ்வளவு ஸ்பீடு ஆப்போசிட்டா நீங்க உலகம் இருக்கு. ஆனா நமக்கு சொல்றது பாருங்க, கேட்கறது தீவிரம் நல்ல கேளுங்க, பேசுறதுக்கு பொறுமையா பேசுங்க, கோவப்படுறதுக்கு தாமதமா கோவப்படுங்க அப்படின்னு சொல்லி. கோவப்படலாமா? அப்போ எந்த இடத்துலயும் போய் கோவப்படலாமா? சொல்லிட்டாரு, கோபம் கூட நம்மளுக்கு சொந்தமானது தானே. அது எந்த இடத்துல படணுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு சட்டுன்னு ஒரு வார்த்தை பேச்சுதான் வெளியே வரணும்னா அந்த இடத்துல பேச்சு வெளியே வந்துடலாம். கோபப்படுறதுல நம்ம சொந்த விருப்பங்க தான். ஆனா அது கூட நம்ம என்ன பண்ண முடியாது. எல்லா கோபத்தையும் விட்டுருங்க சொல்லிருக்காரு. சகல மூர்க்கமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் சொல்லிட்டாரு இல்லைங்களா? அந்த நுகத்தை நாம் எடுத்திருக்கோம். பாருங்க, அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியா இருப்பாய். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். அவங்க ஓய்வு நாள் கட்டளை கரெக்டா கை கொண்டாலே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க விதை விதைச்சாங்கன்னா 100 மடங்கு பலன் கொடுக்கும். எந்த இதுலயும் ஒரு குறைச்சல் இல்லாம உங்களுக்கு கொடுப்பாரு. எதிரி அவங்களை அடிக்க முடியாது. எதிராளி வந்தா எதிராளிக்கு விதமா தேவன் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பாரு. அந்த ஓய்வு நாளை கரெக்டா கை கொண்டா. இன்னைக்கு ஓய்வு நாளை கரெக்டா கை கொண்டுட்டு நம்ம சொந்தப்படி நடந்தா நமக்கு என்ன ஆயிடும்? நம்முடைய முடிவு சொல்றாரு, அப்பொழுது மன மகிழ்ச்சியா இருப்பாய். அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு போயிடும். எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? சோ அதன் மேல நம்ம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, எங்கேயாவது ஓய்வு நாள் கை கொண்டு நீங்க அன்னைக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க, இத்தனை கிலோமீட்டர் நடக்குன்னு சொல்லல. கிறிஸ்து நமக்காக பாருங்க தம்மை தாமே தேவன் சுகந்த வாசனையா காணிக்க ஒப்பு கொடுத்து அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்புல நடந்து கொள்ளுங்க. இதுதான் கட்டளை. ஓய்வு நாள் கட்டளை என்ன? அன்புல நடந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் உங்களிடத்துல இருந்து அன்பு வெளிப்படட்டும். அன்பு யாருடையதா இருக்கு? தேவனுடையதா இருக்கு. அந்த தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? கிறிஸ்துடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். வேற விதமா போய் நம்ம அதை அடையணும்னு நினைச்சா முடியாது. ஓய்வு நாள் கட்டளை கை கொண்டு நம்ம போய் வாங்கிடலாம், இந்த ஓய்வு நாள்ல நான் இடத்த விட்டு நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் என்ன ஆயிடும்? நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். இன்னொரு வசனம் ஏசாயா 66வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இது இந்த வசனத்தை வச்சு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணாரு. ஓய்வு நாள் இருக்குது, கண்டிப்பா கை கொண்டுதான் ஆகணும். 1000 வருஷத்துல ஓய்வு நாள் இருக்குது, அங்கேயும் கை கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சற்று யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துல நெத்தி வேறு நிலத்துல விழணுமா? ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? நிலத்து இது விழுந்தா நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு, வேலை செய்ய மனம்னா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க என்ன வந்துடும்? 1000 வருஷத்துல 1000 வருஷத்துக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குங்க? பூமி முழுக்க முழுக்க 100% ஆசீர்வதிக்கப்பட போகுது, 100 மடங்கு பலன் கொடுக்க போகுது. இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ஏற்ற பலன் கொடுக்கறதே கஷ்டம். அதே ஆடு மாடுகள் நிறைய கொண்டு போயிடுது, சாப்பிட்டுட்டு போயிடுது. ஆடு மாடுகள்லாம் அன்னைக்கு பயிரை சாப்பிடாது, அதுக்கு நியமித்த உணவு தான் அன்னைக்கு சாப்பிடும் இல்லையா? அப்போ பார்க்கும்போது அங்க ஓய்வு நாள் கட்டளை கை கொள்ளணும்னு கிடையாது. ஆனா ஓய்வு நாள் கட்டளை கை கொள்ளணும், ஓய்வு நாள் அங்க இருக்காது. ஏன்னா அங்க வேலையே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க ஓய்வு நாள் எங்க இருக்குது? பாருங்க, வாரத்துல 7 நாள் ஓய்ந்து இருக்கிறோம், 7வது நாள் நீ ஓய்ந்துன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி இல்லையா? அங்க ஓய்வு நாள் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒருவேளை இருக்குதாங்க நமக்கு அதுக்கு மேல தெரியல. ஆனா தேவனுடைய சத்தியத்தை வச்சு பார்க்கும்போது அங்க விடுதலை கூற கடவுள் சொல்றாரு. அந்த யூபிலி வருடம் சொல்லும் போது அங்க எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்துறாரு. அங்க எந்த ஒரு ஓய்வு நாள் கட்டளையும் இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னு பாக்குறோம். சரி, அதுக்காக நம்ம இன்னைக்கு பார்த்ததோட கருப்பொருள் என்ன? எது தேவையோ அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஓய்வு நாள்னு அந்த ஒரு கட்டளையில கவனம் செலுத்தாம ஓய்வு நாள் விடுவிக்கப்பட்ட நாம் ஓய்வு நாளுடைய அந்த பொருள், கிறிஸ்துவ பற்றின அந்த பொருளை நாம் கை கொள்ள வேண்டியதா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ஓய்வு நாளுடைய கற்பனை என்னன்னு பார்க்கும்போது ஏசாயா 58:13 தான். அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிச்சிருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிவழிப்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை கேட்காமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இந்த காரியங்களை நாம் கை கொண்டோமானால் நமக்கு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறார். இது மாதிரி நாம கவனம் செலுத்த, நமக்கு பரிசுத்த நாளாக ஓய்வு நாளில நமக்கு இஷ்டப்படி செய்யாமலும் நம்ம சொந்த வழியை நடவாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த இஷ்டப்படி நடவாமல் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆரம்பத்திலேயே